வணக்கம். வணக்கம். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள்ல நிறைய பேர் நல்ல நல்ல இசை கொடுக்குறவங்களா இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுங்க? இளையராஜா. இசைஞானி இளையராஜா. ஏன் எத்தனையோ இசையமைப்பாளர் இருக்காங்க, ஏன் இளையராஜா மட்டும் உங்களுக்கு பிடிக்கும்? அவரோட பாட்டு இசையமைப்பு, அந்த அவரோட பாடுறது, வாய்ஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குனாலுமே அவரோட பாட்டை எந்த பாட்டுனாலும் கேட்கலாம். அப்படியே மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருக்கு. மற்ற இசையமைப்பாளர்களை விட இசைக்கடியில மனசை ஒரு ஈர்க்கிற ஒரு தன்மை கண்டிப்பா எல்லா ஊருக்கும் அவர்கிட்ட பாட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம மெலடிஸா கேட்கறதுனால மெலடிஸா ஒரு சோகமா இருக்கையில கேட்கணும்னா கூட அதுக்கும் சாங்ஸ் இருக்கு. சரி, இந்த மூடு ஒரு டென்ஷனா இருக்கும், அதை மாத்தணும்னு நினைச்சோம்னா அதுலக்கும் பாட்டு கேட்டோம்னா அப்படியே மூடு சேஞ்ச் ஆகுற அளவுக்கு சூப்பரா இருக்கு. மனசை தொடுற பாட்டு இசையமைப்பாளர் பாட்டு சொல்லுவாங்க. இசைஞானியோட பாட்டு தான் மனசை தொட்டு கண்டிப்பா மூடையும் மாத்திர பாட்டு. கண்டிப்பா உண்மைதான். இளையராஜா இசைஞானியோட பாட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பாடல் நிறைய பேருக்கு ஃபேவரட். தமிழ்நாட்டுல இளையராஜா பாட்டு கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நிறைய ஃபேவரட் சாங். இப்ப டக்கு சொல்றதா என்னுடைய ஃபேவரட் சாங் ஒரு 3-4 பாட்டு சொல்றதா எந்த பாட்டுலாம் உங்களுக்கு போகுது? அதுல ஃபர்ஸ்ட் சொல்ல போனோம்னா அடிக்கடி இப்போதைக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறது நான் ஏரிக்கரை. நான் ஏரிக்கரை மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்தி ஏந்தி பார்த்திரு, அந்த பாட்டு. அது கொஞ்சம் நல்ல மைண்ட் செட்ல இருந்துச்சுன்னா ஜேசுதாஸ் பாடினதை கேட்பேன். கொஞ்சம் மூட் ஆஃபா இருந்துச்சுன்னா இளையராஜா சார் பாடினதை கேட்போம். அது நல்லா இருக்கும். அதே பாட்டு 2 வயசுலயும் பார்த்து பாத்துக்கீங்க. நல்ல மூட் ஜேசுதாஸ் பாட்டு, மூட் ஆஃப் பார்த்தா இளையராஜா சார் பாட்டு. அதே மாதிரி மைண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜானகி அம்மா வாய்ஸ்ல சின்ன சின்ன வண்ண குயில், சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம்மா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே அது அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ரிப்பீட்டடா இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா லவ் சாங்ஸ் தான் பார்த்தோம்னா காதலின் தீபம் ஒன்று, சூப்பரா இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரசிச்சு கேட்டது அந்த வயதுல எல்லாம். அப்புறமா இன்னும் அம்மா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கமல்ஹாசன் சாங் ஒன்று வரும்ல, நான் இல்லை தாய், அதெல்லாம் கேட்டோம்னா உண்மையிலேயே என்ன செய்யறது, அதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா உள்ளது. நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்தும், அந்த தாய் பாசத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு. கண்டிப்பா. ஏன்னா அது மேரேஜ் ஆன புதுசுல வீட்டுல பேசலாம்லாம் அப்போ அந்த பாட்டு கேட்க அது நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்துலயும் இந்த பாட்டை கேட்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு. ஆமா கண்டிப்பா. சரி சரி கண்டிப்பா. அதெல்லாம் வேற மாதிரி. ஏன்னா அந்த கொடுமை வீட்டுல பேசாம இருக்கிறது அப்பெல்லாம் கேட்டா ரொம்ப சந்தோஷமா நினைச்சிருது. அந்த அப்படியே கண்ணுக்கு கொண்டு வரும், அம்மா வீட்டுல என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம். கல்யாண புதுசுல தாய் வீட்டோட டச்ல எல்லாம் கொஞ்ச நாள் அம்மா அப்பா எல்லாத்தையும் இந்த மாதிரி எத்தனை வாழ்க்கை அவரு தொட்டிருப்பாரு. கண்டிப்பா. நல்ல சந்தோஷமான மூட்ல ரொம்ப ஜாலியா கேட்டு ஒரு டான்ஸ் ஆடுற ஃபீல் பண்ண பாட்டு என்ன பண்ணுங்க? டான்ஸ் ஆடுற மாதிரின்னு சொன்னா அதெல்லாம் நிறைய சாங்ஸ் இருக்கு. டக்குன்னு சொல்லணும்னா ஆமா. ஆனா அதெல்லாம் நிறைய இருக்கு சாங்ஸ்லாம். உண்மையிலேயே அதை கேட்டாலே அப்படி சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. தொடர்ந்து ரசிச்சுட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்கு. நேரத்தை கொடுத்து நிறைய இசையமைப்பாளர்கள் தெரிந்த ரசிக்குமாறு அது பிடிச்ச இசையமைப்பாளர் அப்படின்னா யாரை சொல்லுங்க? இளையராஜா. இளையராஜா. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்குதா? ஏன் பிடிக்குது? அந்த பழைய பாட்டுலாம் ஆட்சி கேட்பாங்கல்ல, அப்ப எனக்கு அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டுல ஆட்சி இளையராஜா பாட்டுலாம் நிறைய கேட்கறதால அதை கேட்டு கேட்டு பிடிக்கும். வெரி குட். சரி, நிறைய மற்ற மியூசிக் உள்ள பாட்டுலாம் ஆட்சி கேட்க மாட்டாங்களா? இளையராஜா பாட்டு தான் கேட்பாங்க. கேட்பாங்க. அந்த மற்ற பாட்டை கூட இந்த பாட்டு தான் பிடிக்குதா? இளையராஜா பாட்டு தான் பிடிக்குதா? சரி, இளையராஜா பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னா என்னென்ன பாட்டு? தென்பாண்டி சீமையிலே. தென்பாண்டி சீமையிலே தெரோடும் வீதியிலே நம்மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சூப்பர். அந்த பாட்டு ஏன் பிடிச்சது?
அந்த பாட்டு எப்படி பிடிச்சது? அது கேட்கும்போதே பிடிச்சது, அந்த டோன், அந்த டியூனே பிடிச்சது. வேற ஏதாவது பிடிச்ச பாட்டு? வேற பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு புத்தங்குறை ஏது நீ நந்தவர தேரு, அந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சூப்பர். அப்ப இளையராஜா பாட்டை கேட்கறது கூட பிடிச்சது, பாடி பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி குட். சரி, என்னைக்காவது நான் வந்து விளையாண்டு டயர்டா இருந்தேன், இல்லை வீட்டில் வந்து ஏதோ ஸ்கூல் போயிட்டு அப்படி சோகமா இருந்தேன், அப்போ எனக்கு இந்த பாட்டை கேட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சி ஏதாவது பாட்டுங்களா? எதை சொல்ல என்ன சொல்ல, நிறைய பாட்டு இருக்குதா? வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல எத்தனையோ தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய ஃபேவரைட் இசையமைப்பாளர் யார் சொல்லுவீங்க? இப்போதும் எப்போதும் எப்போதும் இளையராஜா சார் தான். எப்போதும் எப்போதுமே இளையராஜா சார். எத்தனையோ மியூசிக் டேரக்டர் இருக்காங்களே, ஏன் இளையராஜா மட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எல்லார் இது கேட்டாலும் இவரோட பாடல் இசை எல்லாமே தனிதான். எத்தனை இசையமைப்பாளர் பாட்டு கேட்டாலும் எல்லாரோட இசையமைப்பும் இவருக்குள்ள இருக்கு. ஓ, இவருடைய இசை எல்லாருடைய இசைப்பு இவருக்குள்ள இருக்கு. இவர்கிட்ட இருந்து தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. நிச்சயமா இவரோட சாயல் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. இவருடைய இசை சாயல் இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காரு. இளையராஜா இசையில வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பாடல்கள் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ஃபேவரேட்ஸா இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாட்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய பிடிச்ச பாட்டு கேட்டா டக்குனு ஞாபகம் வர ஒரு 3-4 பாட்டு எதெல்லாம் சொல்லுவீங்க? எந்த பாட்டு சொல்லனே தெரியாது. எல்லாமே பிடிச்ச பாட்டு தான் கேட்ட உடனே டக்குனு மனசுல இருக்க பாட்டு ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஏதாவது பாட்டு? கற்பூர பொம்மை ஒன்றுன்னு கேளடி கண்மணி படத்துல அந்த பாட்டு பிடிக்கும். சின்ன கண்ணம்மா படத்துல வர பாட்டு, என்ன பாட்டு? சின்ன கண்ணம்மா மகள். அது டியூனே அதுதான் வச்சிருக்கேன். பூங்குடி கூப்பிட்டா பேசுற டியூனே இல்ல, மகளை வச்சு பாடுற பாட்டு. வாழ்க்கையில் அந்த பாட்டு, அந்த பாட்டு பிடிக்கும். அது மாதிரி எல்லாமே, அது மாதிரி நிறைய பாட்டு பிடிக்கும். கற்பூர பொம்மை பாட்டு எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். நல்ல பாட்டு தான். அந்த படம் வந்த சமயம் தான் பொண்ணு பிறந்திருந்தா. அவளை தூங்க வைக்கிற பாட்டே அதுதான். உங்க மகளை தூங்க வைக்கிற பாட்டே அந்த பாட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. இது இந்த பாட்டு அவ இப்ப அவ கூப்பிட்டா அவளோட ரிங்டோன், என்னோட போன்ல அவ ரிங்டோன் அதான் பிடிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இளையராஜாவோட இசை கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் அது இருக்கும். பர்டிகுலரா என்னுடைய இந்த வயசுல இந்த ஒரு இடத்துல இந்த பாட்டை கேட்கும்போது நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க? நாயகன் படத்துல வர தென்பாண்டி சீமையில். தென்பாண்டி சீமையில் நாயகன் பையன் பிறந்த சமயத்துல என் தம்பி அவனை வச்சுக்கிட்டு அந்த பாட்டு பாடுவான். உங்க பையன் மகனை உங்க தம்பி வந்து அந்த பாட்டு பாடுவான். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அவன் நினைவு தான் வரும். இப்போ அந்த பாட்டை என் பேரன் பாடிக்கிட்டு இருக்கிறான். தலைமுறைகளை கடந்து அந்த பாட்டு போயிட்டு நீங்க கேட்டு உங்க பையன் கேட்டு உங்க பேரன் கேட்கறான். ஸோ அது உங்களை தனிப்பட்ட முறையில பாதிச்சிருக்கோம். தங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். 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 உங்களுக்கு தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள்ல ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் யார்? ராஜா சார். ராஜா சார். ஏன்? எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, ஏன் இது இளையராஜா சார் மட்டும் பிடிக்கும்? எத்தனை இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க, எல்லாருடைய பாடலையும் கேட்டிருக்கிறேன். ஆனா ராஜா சார் பாட்டை கேட்கும்போது மட்டும் ஒரு தனி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா இப்போ நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, அவருடைய சாங் வந்து ஒரு தனித்துவமா இருக்கும். நம்ம எதை எதிர்பார்த்து போறோமோ அதை கொடுப்பாரு. ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து பாடல் கேட்பாங்க. சில பேர் வந்து சும்மா டிராவல் டைம்ல கேட்பாங்க, சில பேர் சும்மா போர் அடிக்குன்னு கேட்பாங்க, சில பேர் வந்து அந்த பாடலை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், அனுபவிக்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதுல கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நீ எதுக்காக வரையும் நான் அதுக்காக உனக்கு அந்த பாடலை தாரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. உணர்வு எல்லா உணர்வுக்கும் அவருக்கு வந்து சாங் இருக்கு. நீ அழுறியா, என்கிட்ட பாட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கிறியா, அதுக்கும் என்கிட்ட பாட்டு இருக்கு. உனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவையா, அதுக்கும் என்கிட்ட பாட்டு இருக்கு. நீ எந்த ஃபீல்ட்ல வந்தாலும் என்கிட்ட பாட்டு இருக்கு, நீ வந்து அதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுப்பாரு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அவருடைய பாடல்களை கேட்கும் போது வந்து ஒரு
மற்ற பாடல்கள் நம்ம கேட்டு வந்தாலும் மறந்துடும் ஒரு சில டைம்ல. ஒரு 10 பாடல் வேற இசையமைப்பாளரோட பாடலை கேட்டாலும் 11ஆவதா இளையராஜா சார் பாட கேட்கும் போது அந்த 10 பாட்டு மறந்துடுது. இது மட்டும்தான் கடைசி வரைக்கும் மைண்ட்ல நிக்குது, ஃபுல் ஃபோக்கஸ்டா நிக்குது. ஒரு 30 செகண்ட் மற்ற பாடல்ல திடீர்னு எங்கேயாவது நமக்கு வந்து மைண்ட் டைவர்ட் ஆகும், வேற ஏதாவது ஒரு சிந்தனை போயிட்டு வரும். பட் இவர் பாட்டுல ஒரு 30 செகண்ட் நம்ம வேற எங்கேயா போகணும்னு நினைச்சாலும் விட மாட்டாரு, அடுத்த இது கூட்டு வந்துருவாரு வேற மாதிரி ஒரு மியூசிக்னால. எங்க போனாலும் திரும்ப அங்கேயே கூட்டு வந்துடுறா. அந்த பாட்டு முடிகிற 5 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அவரை விட்டு போகாம அங்கேயே இருக்க வச்சிருவாரு, நீ இங்கதான் இருக்கணும் இந்த முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுல பாதிச்சு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்கு, எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3-4 பாட்டு சொல்றதா ஃபேவரட் சாங் எதை சொல்லுங்க? இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. அதாவது ராஜா சார் பாட்டுனாலே பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுல பிடிச்ச சாங் அப்படின்னு சொல்லும்போது 4000 பாடல்களுக்கு மேல பண்ணிருக்காரு, அதுல ஒரு 4 பாட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. சரி நாள் கேட்டதுனால ரொம்ப ஃபில்டர் பண்ணி சொல்றேன். குருவாயூரப்பா சாங் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தென்மதுரை வைகை நிதி அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அடியே மனம் நில்லுனா அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 4வது இடத்துல மீதி எல்லா சாங்ஸையுமே வைக்கலாம். எல்லா சாங்ஸுமே அடியே மனம் சொன்னீங்க, மத்த 2 பாட்டு வேற ஒரு ஃபீல் கொடுத்தது. அடியே மனம் நில்லுனா அந்த பாட்டுல என்ன உங்களுக்கு கவனிச்சு? அந்த ரிதமா, பாட்டோட டியூனா? ஓப்பனிங்ல இருந்து ஃபுல்லாவே அதாவது 2 விதமா அதுல பண்ணிருப்பாரு. ஒன்னு வந்து பியூர் வெஸ்டர்ன் பிடிச்சவங்க வந்து பியூர் வெஸ்டர்ன் அந்த மாதிரி கேட்பாங்க, ஃபோக் பிடிச்சவங்களும் பியூர் ஃபோக்கா அப்படி கேட்பாங்க. நம்ம 2ஐயும் தனித்தனியா கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கேட்டா இது எப்படி நல்லாவா இருக்குன்னு யோசிப்போம். கேள்றா இந்த பாட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாரு. வெஸ்டர்ன்ல வந்துட்டு இருக்கும், திடீர்னு ஃபோக்குக்கு மாறும், எதிர்பாராத டைம் திடீர்னு வெஸ்டர்னுக்கு மாறும். சோ அதை கேட்கும் போது நமக்கு இருக்க முடியாது, உண்மையிலே ஆடிட்டே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும். உண்மையிலே அந்த பாட்டுக்கு அவர் இளையராஜாவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எஸ்பிபி வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் என்ன ஃபீல் சொன்னனோ அந்த ஃபீலை போய் டபுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அது அவர் கொடுக்குற எமோஷனா இருக்கட்டும், ஜானகி மாட்டின அந்த ஒரு ஃபீலா இருக்கட்டும், இருக்க விடாது நம்மள சீட்ல அப்படியே ஆட்டம் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்கே கொண்டு வந்து. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இளையராஜாவோட இசை ஒரு பாதிப்பு ஏற்படும், சோகத்திலேயோ துக்கத்திலேயோ கொண்டாட்டத்திலேயோ சந்தோஷத்திலேயோ. அந்த மாதிரி உங்களை பர்சனலா இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்னை அஃபெக்ட் பண்ணுச்சு, ஏதாவது ஒரு உத்வேகம் கொடுத்தது அப்படின்னு ஏதாவது பாட்டு சொல்றாங்க? நிறைய பாட்டு சொல்லலாம், ஒரு 2 பாட்டு மட்டும் சொல்றேன். தென்மதுரை வைகை நதி பாட்டு சொல்லியிருந்தேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு ஓப்பனிங்லேயே ரஜினி வந்து அந்த பியானோ வாசிக்கிற மாதிரி அந்த சீன் வரும். அதை பார்த்ததுல இருந்து எனக்கு கீபோர்டு கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படியா நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கத்துக்கணும்னு நினைச்சதுக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த பாடல் தான். மியூசிக் கத்துக்கணுங்கிறதுக்கே அந்த பாட்டு தான் இன்ஸ்பிரேஷன். ஆமா, சூப்பர். அதை பார்த்தா அது பியூன் அந்த பியானோ இது வரும்போதே ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அதை ஆரம்பிக்க. ஸோ இதை பார்த்துட்டு எப்படியா கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் சொல்ற சோகமா இருக்கும்போது நான் இளையராஜா பாட்டு கேட்பேன், எனக்கு வந்து அது ஹீல் பண்ணி கொண்டு போகும், உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் நிறைய பேர்ட்ட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லிப்பாங்க எனக்கு அந்த சோகத்தை வந்து ஒரு மருந்தா இருக்கும் அந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்து சோக பாட்டை வந்து நான் வந்து ஜாலியா இருக்கிற டைம்ல கூட கேட்பேன், ஏன்னா வந்து சில நேரங்கள் அதுல இருந்து கூட ஒரு உற்சாகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த குடகுமலை பாட்டு அந்த இருக்குல்ல, அந்த பாட்டுல வந்து ஆரம்பிக்க ஃபுல்லாமே ஒரு சோக பாட்டு அந்த மாதிரி தான் வரும். அந்த பாட்டு பல்லவியா இருக்கட்டும், அப்புறம் அந்த இன்டர்வியூட் எல்லாமே ஒரு சோக இது மாதிரி வரும். ஆனா அந்த சரணம் போகும்போது அந்த லிரிக்ஸை கேட்டீங்கன்னா வந்து சோகமா வரும். மறந்தால் தானே நினைக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வரும். ஆனா அந்த தபையில வரும்போது ஒரு நமக்குள்ளே ஒரு உற்சாகம் மாதிரி அந்த மாதிரி ஒரு பீட் வரும். அது 2 விதமா கொடுப்பாங்க. நீ சோகமா இருக்கணும்னு நினைக்கிறவன் அதை எடுத்துக்கோ, அதுல இருந்து மீண்டும் அப்படி வெளியில கொஞ்சம் நல்ல உற்சாகமா வரணும்னு நினைக்கிறேன், இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு தனியா ஃபீல் ஆச்சு. ரொம்ப அருமையான மதிப்புமிக்க தகவல்கள். வருகைக்கு நன்றி.